ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ நிற்கக்கூடிய இடம் மாலத்தீவு நாட்டினுடைய தலைநகரம் மாலி சிட்டியில் நிற்கும். இது மாலத்தீவு நாட்டினுடைய முக்கியமான ஒரு சிட்டி தான் இந்த மாலின்னு சொல்லக்கூடிய சிட்டி. இந்த மாலி சிட்டியில் தான் இந்த நாட்டினுடைய பல விதமான அரசு அலுவலகங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இந்த மாலி சிட்டி. இந்த இடத்தை சுற்றி தான் மாலத்தீவு நாட்டினுடைய அதிபர் மாளிகை, பார்லிமெண்ட்டு, இன்னும் பல விதமான ஸ்தாபனங்கள் இந்த இடத்துல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இந்த நாட்டு மக்களுக்கு சுற்றுலான்னு சொன்னாலே கடல் மட்டும்தான் உண்டு. கடலை தாண்டி வேறு எதுவுமே இங்கே சுற்றுலா செல்லக்கூடிய இடம் கிடையாது. இந்த இடத்துல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு சொன்னால் ஒரு பார்க் தான் போகிறோம். அது மாலி சிட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பார்க்கு இந்த பார்க்கு தான். இந்த பார்க்கு பேர் சுல்தான் பார்க்கு. இங்குள்ள மக்கள் பொழுதுபோக்கிற்காக இந்த பார்க்குக்கு வருவாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் சுல்தான் பார்க் இருக்கக்கூடிய இடம். சுல்தான் செல்லக்கூடிய ஒரு அரசருடைய ஞாபகமாக இந்த பார்க்கு இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த பார்க்கினுடைய முகப்பு பகுதி தான் இந்த பகுதி. இந்த பகுதி வழியாக நம்ம உள்ளால போனால் இந்த ஸ்டார் நட்சத்திரம் போட்ட ஒரு படம் இந்த இடத்துல இருக்கும். இந்த பார்க்குகளை நம்ம போனால் பலவிதமான செடிகள் இருக்கும். பின்ன மீன் பார்க்க முடியும். கொஞ்சம் பழமையான தோற்றத்தில் இந்த பார்க் இருக்கும். இது பலவிதமான வண்ண மீன்கள் இந்த கால்வாயில் விட்டுருக்கணும். பார்க்க இந்த மீன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இங்குள்ள மக்கள் பொழுதுபோக்கிற்காக இந்த பார்க்குக்கு வருவாங்க. இந்த பார்க்கில் பலவிதமான ஃபங்க்ஷன் நடக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் இந்த பார்க்கில் நடக்கும். இந்த நாட்டு மக்களுக்கு பொழுதுபோக்கிற்கு ஒரு சிறந்த இடமாக தான் இந்த பகுதி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பார்க்கை சுற்றி பார்க்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமான பேர் இங்கே வருவாங்க. பலவிதமான தாவரங்கள், பூச்செடிகள் இதெல்லாம் இந்த பார்க்கில் நம்ம பார்க்க முடியும். இந்த பார்க்கில் விடுமுறை நாட்களில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மாலி சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சுல்தான் பார்க்கு ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்குக்குரிய ஒரு நல்ல ஒரு இடமாக இருக்கும். அந்த மாலி சிட்டின்னு சொல்லக்கூடிய பகுதி ரொம்ப மக்கள் அடர்த்தியான ஒரு பகுதி. மக்கள் அடர்த்தி மட்டும் இல்லை, போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு பகுதி. அப்படிப்பட்ட ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பார்க்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்காக இருக்குது. மாலிக்கு சுற்றுலா வரக்கூடிய பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் இந்த பார்க்குக்கும் வருவாங்க. இந்த பார்க்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பார்க்கு. இந்த பார்க்கு சுல்தான் செல்லக்கூடிய நபருடைய பேரில் இந்த பார்க் இருக்குது. அவருடைய ஞாபகமாக இங்கே ஒரு பள்ளிவாசனம் இருக்குது. நம்ம இந்த பார்க்குகளில் வந்தால் இதே மாதிரி பலவிதமான அழகு செடிகளை பார்க்க முடியும். பெரும்பாலும் இந்த பார்க்குகளில் இதே போல் பூச்செடிகள் அதிகமாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் விளையாடுவதற்குரிய அந்த ஊஞ்சால் போன்ற வளையம், அதே மாதிரி சின்ன நீரோடை, அதில் அழகான மீன்கள். இந்த சின்ன நீரோடையில் அழகான மீன்கள் இருக்கும். அழகான வண்ணத்து பூச்சிகள், இப்படிப்பட்ட உயிரினங்களை இங்கே பார்க்கலாம். பெரும்பாலும் மாலை நேரத்தில் இந்த பார்க்கில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு ஓடிச்சாடி விளையாடக்கு ஏற்ற ஒரு சூப்பரான இடம் இந்த பார்க்கு. இந்த பார்க்கு உள்ள பல நூற்றாண்டுகள் பழமையான மரங்களை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கொடி இந்த நாட்டினுடைய தேசிய கொடி. அதே மாதிரி இந்த பள்ளிவாசல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.